இப்படி நீங்க இந்தியா முழுக்க பார்த்தீங்கனாலுமே இந்த முதலமைச்சர் சார் ஏன்னா பிரதமரோட பதவி அப்படி பார்க்கப்படுறதில்ல. உச்சபட்ச அதிகாரம். அது அப்படி பார்க்கப்படுறதில்ல. அதுக்கு பின்னாடி பெரிய லாபி நடக்குது, பெரிய அரசியல், அது பெரிய வியாபாரம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முதலமைச்சர் பதவி மட்டும் அப்படி யாராவது கேப் கிடைக்கிற இடத்துலையாவது கிடா வெட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி, யாருக்கு கிடைக்குதோ கூட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டு அரசியல் சொல்லுங்க. ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அந்த நாற்காலி இப்படியெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம், ரொம்ப சீரியஸாக இந்த ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் வந்து 2001 வந்திருந்தேன்னு வச்சுக்க பின்னிருப்பேன், அந்த சீட்டு எனக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு, அந்த நாற்காலி எனக்காக போடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பேசுவாங்க. இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் ஒருபடி மேலே போயிட்டு முதலமைச்சராக வேணா கூட நீங்கள் இருந்துங்க, எங்களால் தான் வர முடியல, ஒரு 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 மாதத்துக்கு மட்டும் அந்த அதிகாரிகள்லாம் எங்கள் பேச்சை கேட்க சொன்னீங்கன்னா அப்படி அந்த ஃபீல் குட்டில் நாங்களும் வாழ்ந்துப்போம். ஆனால் திரும்ப சொல்வார், அவர் முதல் தேர்தலில் நின்று 2 லட்சம் வாக்குக்கு மேலே பெற்ற போது இன்னைக்கு விஜய பெருமையை புலங்காகிதம் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் தேர்தலில் வந்தார், அப்படியே புயல் மாதிரி வீசிட்டார், அப்படி பகவதி மாதிரி வந்தார், சர்ரன் வந்து மின்னல் வாமா மின்னல் மாதிரி வந்து அடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு பெருமை பேசிட்டு. ஆனால் இது ஏற்கனவே எந்த திரைப்பிரபலமும் இல்லாமல், எந்த பெரிய அறிமுகமான முகமாகவும் இல்லாமல், வெறும் மக்களுக்காக போராட்ட களத்தில் நின்று மட்டுமே தன்னோட முதல் தேர்தலே 2 லட்சம் வாக்குகளுக்கு அதிகமாக பெற்று மிகப்பெரிய சக்தியாக வந்தார். நாளைக்கு தாவேக அரசில் இடம்பெறும் போதும் கூட தாவேக அரசு செய்யக்கூடிய இல்லது நிகழக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் நிகழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும், எந்த தலித் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளுக்கும், ஆணவ கொலைகளுக்கும், சாதிய வன்முறைகளுக்கும் இந்த திருமணத்தை தான் கேள்வி எழுப்பப்படும். தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும், தமிழ்நாட்டு அரசியல்னு சுருக்க முடியாது, பொதுவாகவே வந்து முதலமைச்சர் நாற்காலிங்கிறது வந்து ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி தான். டக்குன்னு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது யாரையாவது தள்ளிவிட்டு எப்படியாவது அதில் நம்ம உட்காந்துட மாட்டோமா அப்படின்னு தான் தேர்தல் அரசியலில் பங்கு பெறக்கூடிய பிரதானமான, ஏன் பெரும்பாலான, ஏன் எல்லா கட்சியும் 1-2 தவிர்த்து அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த வாய்ப்பை பெற்றுடணும். இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் ஒருபடி மேலே போயிட்டு முதலமைச்சராக வேணா கூட நீங்கள் இருந்துங்க, எங்களால் தான் வர முடியல, ஒரு 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 மாதத்துக்கு மட்டும் அந்த அதிகாரிகள்லாம் எங்கள் பேச்சை கேட்க சொன்னீங்கன்னா அப்படி அந்த ஃபீல் குட்டில் நாங்களும் வாழ்ந்துப்போம். அப்படியே திட்டங்கள்லாம் நிறைவேற்றி ஒரே மாதத்தில் நாங்கள் வந்து தமிழ்நாட்டை சிங்கப்பூராகவும், தமிழ்நாட்டை அமெரிக்காவாகவும், தமிழ்நாட்டை இங்கிலாந்தாகவும், தமிழ்நாட்டை அண்டார்டிகா ஆர்டிகா மாதிரி பனிப்பிரதேசமாகவும், தமிழ்நாட்டை கேரளா மாதிரி கடவுளின் தேசமாகவும் மாற்றிவிடுவோம். ஒரு மாதம், ஒரு 3 மாதம், முதல்லலாம் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 6 மாதம் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 3 மாதம் கொடுங்கன்னாங்க. கடைசியில் ஒரு மாதமாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நீங்கள் இந்தியா முழுக்க பார்த்தீங்கனாலுமே இந்த முதலமைச்சர் சார் ஏன்னா பிரதமரோட பதவி அப்படி பார்க்கப்படுறதில்ல. அது உச்சபட்ச அதிகாரம். அது அப்படி பார்க்கப்படுறதில்ல. அதுக்கு பின்னாடி பெரிய லாபி நடக்குது, பெரிய அரசியல், அது பெரிய வியாபாரம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முதலமைச்சர் பதவி மட்டும் அப்படி யாராவது கேப் கிடைக்கிற இடத்துலையாவது கிடா வெட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி, யாருக்கு கிடைக்குதோ பூந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் முதலமைச்சர் பதவி இல்லை இந்திய அரசியல் சூழலில் முதலமைச்சர் பதவி பார்க்கப்படுது. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அந்த நாற்காலி அப்படியெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம், ரொம்ப சீரியஸாக இந்த ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் வந்து 2001 வந்திருந்தேன்னு வச்சுக்க பின்னிருப்பேன், அந்த சீட்டு எனக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு, அந்த நாற்காலி எனக்காக போடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பேசுவாங்க. இப்படி பல பேர் வந்து அப்போ நான் வந்திருந்தேன்னு வச்சுக்க, இப்போ நான் வந்திருந்தேன்னு வச்சுக்க, இப்படி மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்க, அந்த சீட்டில் நான் தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் எல்லா சாதக பாதகமும் நடந்து எல்லா வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்மூத்தாக நடைபெற்று உங்களுக்கு முதலமைச்சர் பதவி நாங்கள் அறிவிக்கிறோம், கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க அப்படின்னு கேட்க, இல்லை வேண்டாம்,
நான் அதை விரும்பலை, எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம், எனக்கு மக்கள் என்ன தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த அரசியல் தான் எனக்கு முக்கியமானது, மக்களை நோக்கி தான் நான் சிந்திப்பேன் அப்படின்னு ஒரு தலைவன் நிற்கிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட தலைவனாக இருக்க முடியும்? அப்படித்தான் அண்ணன் திருமா நின்னார். அத்தனை வாய்ப்புகளும் நீங்கள் தான் சிஎம் கிட்டத்தட்ட அறிவிக்க தான் செய்யலை. இவர் அப்படின்னு இருந்தால், இவர் கஞ்சாட காட்டியிருந்தா அந்த அறிவிப்பு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ரொம்ப வேகமாக வெளிவந்திருக்கும். ஆனால் முதலமைச்சர் நாற்காலியே அப்படி வேண்டாம், எனக்கு வேண்டாம், அப்படி ஓரமாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணன் திருமா. இப்படியா ஒரு தலைவர் வேறு யாராவது பண்ணியிருந்தா அண்ணன் திருமா சொல்வார். அவர் முதல் தேர்தலில் நின்று 2 லட்சம் வாக்குக்கு மேலே பெற்ற போது, இன்றைக்கி விஜயை பெருமையாக புலங்காகிதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஃபஸ்ட்டு தேர்தலில் வந்தார், அப்படியே புயல் மாதிரி வீசிட்டார், அப்படி பகவதி மாதிரி வந்தார், சர்ரன் வந்து மின்னல் வாமா மின்னல் மாதிரி வந்து அடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு பெருமை பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இது ஏற்கனவே எந்த திரைப்பிரபலமும் இல்லாமல், எந்த பெரிய அறிமுகமான முகமாகவும் இல்லாமல், வெறும் மக்களுக்காக போராட்ட களத்தில் நின்று மட்டுமே தன்னோட முதல் தேர்தலே 2 லட்சம் வாக்குகளுக்கு அதிகமாக பெற்று மிகப்பெரிய சக்தியாக வந்தார். ஆனால் அன்னைக்கே அவர் சொன்னார், இந்த மாதிரி வேற யாராவது ஒரு நடிகன் வாங்கி இருந்தா ஆஹா ஓஹோ என்று எழுதியிருப்பார்கள், புதிய கதாநாயகன் வந்து விட்டான் என்று எழுதியிருப்பார்கள், அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்று எழுதியிருப்பார்கள். ஆனால் திருமாவளவன் வாங்கியதால் இந்த ஊடகங்கள் இதை பேசு பொருளாக்கவில்லைன்னு சொல்லியிருப்பார். அதே தான் 30 வருஷம் கழிச்சும் இன்னைக்கு நடக்குது, 25 வருஷம் கழிச்சும் இன்னைக்கு நடக்குது. அன்னைக்கும் அண்ணன் திருமாவோட அந்த சாதனையை வீச்ச செயல்பாடை எழுதலை. இன்னைக்கும் இப்பேற்பட்ட தலைவன் நமக்கு கிடைப்பானா, இப்பேற்பட்ட தலைவராக இவர் இருக்காரு, இந்த மாதிரியான தலைவரை அவர் வாழும்போதே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதும் கொண்டாடுறதும் தானே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இன்றைக்கும் அதை பேசலை. உட்காந்து விஜய் அலை வீசிருச்சின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நாம் அதாவது அந்த ஃபேண்டசி ஸ்டோரி கேட்குற மாதிரியே கேட்டு கேட்டு அந்த கற்பனை உலகத்திலே வாழ பழகிட்டோம். காமராசர் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு எளிமையானவர். அவர்கிட்ட கிழிஞ்சு போன சட்டை தான் இருந்துச்சு தெரியுமா? அதை கூட இப்படி துண்டு போட்டு மறைச்சிட்டு போவார். கக்கனை தெரியுமா? காமராசனை தெரியுமா? காந்தியை தெரியுமா? இவரை தெரியுமா? அவரை தெரியுமா? எளிமை எளிமை அப்படி இப்படின்னு சொல்லி 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 நம்மளை ஒரு கற்பனை உலகத்தில் வாழ வச்சு, இன்னைக்கு சமகாலத்தில் ஒரு தலைவர் இருக்காரு, அவரை அப்படி ஒரு வார்த்தை கூட, அவங்க எல்லாம் வந்து எல்லா தேர்தல் அரசியலில் பங்கு பெற்று, கக்கரோ காமராசரோ தேர்தல் அரசியலில் பங்கு பெற்று அதிகாரங்களோட வலம் வந்து அதில் மக்களை சமாதானப்படுத்த சில வழிமுறைகளை கையாளுறாங்க. ஆனால் அதே தேர்தல் அரசியலிருந்து அவர்களெல்லாம் இடம்பெற்ற அந்த முதலமைச்சர் பதவியை அப்படி வேண்டாம், ஓரம்போ, எனக்கு வாய்ப்பு வந்தாலும், ஏதோ நீ கற்பனையில் பேசுகிறப்பா, உங்களுக்கு நீங்களா ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்வீங்கடா, உங்கள் உலகத்தில் நீங்கள் முதலமைச்சர் அப்படிலாம் இப்போது அப்படித்தானே அண்ணன் திருமாவை சாதியாக பார்க்குறவன், வெறுப்பு கொண்டவன் என்ன சொல்வேன், நீ நான் அவருக்கு வந்து ஆதரித்து முட்டு கொடுத்து பேசுகிறேன், கற்பனை உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுவில்ல. ஆனால் நடந்த யதார்த்தம் இது, யாராலையும் மறுக்க முடியாத யதார்த்தம். தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வந்தாலும் பெரும்பான்மை பெற்ற கட்சியாக வரல, 108 இடங்களை வென்றிருக்கு. இப்பேற்பட்ட ஒரு டிசாஸ்டர் இந்த மாநிலத்தில் நடந்திருக்கு. இது எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியாது. இந்த மக்களை இதே மனநிலையில் எது செஞ்சாலும் விஜய் தன் கையால் எடுத்து சாப்பிட்டார், தானே கை கழுவினார், தானே செருப்பு மாட்டிக்கொண்டு நடந்தார், இப்படின்னே செய்தி போட்டுக்கிட்டு இருக்கான். டவலை எடுத்தார், டவலை போட்டார், இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சூழல் மாறுமா மாறாதா, அடுத்த 5 ஆண்டுகளையாவது தங்கள் பக்கம் கொண்டு வர முடியுமா முடியாதான்னு யோசித்த திமுகவும் அதிமுகவும், அல்லது திமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகளும் அதிமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகளும் தாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம், விஜயை இதோட ஓரம் கட்டினா அடுத்து அவங்கள ஈஸியாக வெளியேற்றிடலான்னு முடிவு பண்ண இந்த திமுக அதிமுக 2 கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக முன்மொழிஞ்சு திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கலான்னு திட்டமிட்டு, அதற்கு அண்ணன் திருமா இடதுசாரிகள் உட்பட அண்ணன் திருமா உட்பட மறுப்பு தெரிவிக்கிறாங்க. வெளிப்படையாக அந்த அந்த விவகாரம் பேசப்பட்ட போது அண்ணன் திருமா உட்பட இடதுசாரிகள் உட்பட இதை மறுப்பு தெரிவிக்கிறாங்க. மக்கள் தீர்ப்புக்கு எதிரான செயல்பாடுகளாக மாறும் இது,
கடுமையான எதிர்வினைகளை சந்திக்க நேரிடும். இது எதிர்கால அரசியலுக்கே வந்து பெரிய முட்டுக்கட்டையாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப எளிமையாக அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி வெளியேறுறாங்க. மறுபடியும் இன்னொரு ஆஃபராக இன்னொரு வழி இல்லை, எல்லா சாத்தியக்கூறுகளும் இடம்பெறும்ல. அப்படி ஒரு சாத்தியக்கூறா வேண்டாம், இந்த கட்சியிலேருந்து முதலமைச்சர் வந்தாலும் அது சிக்கலாகும், அந்த கட்சியிலேருந்து முதலமைச்சர் வந்தாலும் அது சிக்கலாகும். 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது 2 பேரும் பொதுவாக வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து பொதுவான ஒரு நபர், மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபர், மக்கள் போராளியாக இருக்கக்கூடிய நபர், மீண்டும் ஒரு தலித் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நபரை முதலமைச்சர் ஆக்குவோம், அண்ணன் திருமாவை முதலமைச்சர் ஆக்குவோன்னு திமுக அதிமுக 2 தரப்புலையும் வெளிப்படையாக அந்த அந்த டீல் முன்வைக்கப்படுது, அந்த சாத்தியக்கூறு பேசப்படுது. அண்ணன் திருமா தாவேக்காக்கு ஆதரவு கடிதம் கொடுத்துட்டு அம்பேத்கர் திடல் விசிகாவோட தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலுக்கு நுழைவதற்கு முன் வரைக்கும் நீங்கள் கடிதமே கொடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் காத்திருங்க, பத்திரிகையாளர்களை சந்திக்காதீங்க, உங்களை முதலமைச்சராக அறிவிக்க போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாலும், ரொம்ப நம்பகத்தன்மை சோர்ஸ்லேருந்து அவருக்கு கால் வந்தாலும் வேண்டாம், மக்கள் தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும், நாம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை முதலமைச்சர், இது மிகப்பெரிய எதிர்வினைகளை மக்களிடத்திலிருந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்த ஒரு மனிதன். நீங்கள் வரலாற்றில் எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளை எல்லாம் தூக்கி கொண்டாடினாலும் அதற்கும் மேலே உயர்ந்து நிற்கக்கூடிய மனிதனா, மிகப்பெரிய தலைவனா, நூற்றாண்டுக்கு கிடைத்தற்கரிய ஒரு தலைவனா அண்ணன் திருமா உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு தான் நாம் இந்த செயல்பாடுகள் மூலமாக பார்க்குறோம். யாராவது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியின் தலைவராவது சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், இப்படியான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டு உங்களுக்கு முதலமைச்சர் வாய்ப்புன்னு சொன்னால் எந்த கட்சியின் தலைவராவது அதை நிராகரிச்சிருப்பாங்களா? சீமானே இந்தா எடுத்துட்டேன் ஆமையை, கடல் வழியாகவே ட்ராவல் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்படியே கொஞ்ச நேரம் இருங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் நானே வந்து சேர்ந்துடுறேன்னு ஆமை ஓட்டிலே துள்ளி குதிச்சு வந்துருப்பாப்புல. வந்துட்டேன்டா அண்ணன் தாண்டா அடுத்து முதலமைச்சரே, நம்ம சொந்தமாகவே ஒரு 5 ஸ்டார் பார் கட்டிடுவோண்டா அப்படின்னு பேசியிருப்பான். வாழ்க்கையை நீ நமக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல் தாண்டா தம்பி, நீ ஒன்றும் கவலைப்படாத இடும்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத சாட்டை முருகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் துள்ளி குதிச்சிருப்பானுங்க, ஆட்டமாக ஆடி இருப்பானுங்க. பேச முடியாத கற்பனை கெட்டாத பேரங்கள்லாம் பேசப்பட்டிருக்கும். சீமானா இருந்திருந்தாலும் ஏற்கனவே ஒரு வாரமாச்சு எங்கள் பேச்சை கேட்க சொல்லுங்க அதிகாரிகளன்னு கேட்ட மாற்றம் ஏமாற்றம் அன்புமணியை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. ஏற்கனவே கற்பனை பண்ணி பார்த்த அன்புமணின்னாலே பேரம், பாட்டாளி மக்கள் கட்சினாலே பேரம், ஆட்சியை நடத்த விட மாட்டாங்க, தப்பி தவறி அவங்க ஆதரவில் நம்ம கூட்டணி ஆட்சி அமைச்சோம்னா செத்தண்டா சிவனாண்டி அப்படிங்கிற நிலைமைக்கு ஆக்கிடுவாங்கன்னு இங்கே இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். இப்போ தாவேக்கா கிட்டே அந்த துணை முதலமைச்சர் டிமாண்ட் அது இதுன்னு எல்லாத்தையும் பண்ணாங்கன்னு ஒரு பேசு பொருளாகவும் ஆச்சு. வேற எந்த ஒரு கட்சி, எந்த ஒரு சின்ன கட்சியாவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யாருமே இப்படியான ஒரு வாய்ப்பை தவற விட்டுருக்கவே மாட்டாங்க. தவற விட்டதுன்னு மிகப்பெரிய அளவில் பேரம் பேசப்பட்டிருக்கும். ஆனால் அண்ணன் திருமா நூற்றாண்டின் தலைவன், உயர்ந்த தலைவன், இப்பேற்பட்ட ஒரு மனிதனாக வந்து எப்பேற்பட்ட மக்கள் சிந்தனை மட்டும் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். எதிர்கால சிந்தனையும் மக்களை நோக்கிய சிந்தனை மட்டும் இருக்கும். மக்கள் முடிவுக்கு எதிராக நம்ம செயல்பற்றக்கூடாதுன்னு எந்நேரம் அதிகாரத்தில் இருக்கிறவங்களே மக்களோட மனநிலையை வந்து பொருட்படுத்துறது இல்லை. மக்கள் களத்தில் இருக்கக்கூடிய அதிகாரமற்ற அண்ணன் திருமா எந்நேரம் மக்கள் சிந்தனையை ஒத்தே முடிவெடுக்கிறார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உயரிய தலைவரை நம்ம பெற்றிருக்கோம். ஆனால் இந்த தமிழ்நாடு பரவலாக உணராமல் கொண்டாடப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வருந்தத்தக்கதாக இருக்குது. இந்த செயலை வேறு யாராவது செஞ்சிட முடியுமா? செஞ்சால் இந்த மீடியாக்கள் சும்மா இருந்திருக்குமா? ஆஹா ஓஹோன்னு கரகாட்டம்லாம் ஆடி இருக்கும். ஏன் இது நிகழலை? இந்தியா ஃபுல்லாக உதாரணம் எடுத்துக்கங்க. இந்தியா முழுக்க முதலமைச்சர் பதவியில் தான் சார்ந்த கட்சியை கொண்டு வந்து உட்கார வைக்கணும், தான் கட்சி அதிகாரத்தில் இருக்கணும், அதிகார பீடத்தில் இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேரங்கள் எத்தனை குதிரை பேரங்கள் பேசப்படுது. இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரனை எடுத்துங்க, ஜெயிச்ச உடனே அடுத்து பேச்சுவார்த்தையை கட் பண்ணிக்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் தலைமறைவாயை அடுத்து போய் நேராக தாவைக்கால குதிச்சு நின்னாங்க. பாஜக எத்தனை மாநிலத்தில் எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசுகிறான், பல ஆயிரம் கோடி டீல் பேசுகிறான், மற்ற கட்சியிலிருந்தெல்லாம் எம்எல்ஏக்களை பறித்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கி ஒரு புது ஆட்சியை உருவாக்குறான்
புது முதலமைச்சரை தன் சித்தாந்தத்தை பரப்பக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்குறான். இப்போ சமகாலத்தில் இப்போ டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியோட எம்பிக்களை இவங்க கட்சிக்கு இழுத்துட்டாங்க, எம்எல்ஏக்களை இவங்க கட்சிக்கு இழுத்துட்டாங்க. மிக பலவீனமான ஒரு கட்சியை கிட்டத்தட்ட காணாமாக்குற அளவுக்கு ஆம் ஆத்மியை முடிச்சிட்டாங்க. அடுத்து பஞ்சாபை குறி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. எப்படி ட்ரம்ப் வந்து இந்தா இப்போ வந்துட்டேன், இப்போ உக்ரைனு, அதுக்கப்புறம் ஈரானு, அதுக்கப்புறம் கியூபா அடுத்த இலக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பேசுகிற மாதிரி இங்கே இருக்கிற இந்தியாவின் ட்ரம்ப் நரேந்திர மோடி, உலகத்தின் நரேந்திர மோடி ட்ரம்ப் அப்படியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது குதிரை பேரம் பேசி என்ன விலை கொடுத்தேனும், மிரட்டியேனும், அடிபணிய வைத்தேனும், வழக்குகளை காட்டி அச்சுறுத்தியேனும் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துறது, குதிரை பேரம் பேசுறது, முதலமைச்சர் பதவியை பிடிக்கிறது, இப்படின்னு பல அரசியலை நாம் இங்கே இந்தியா முழுமைக்கும் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட அரசியல் சூழல்ல ஏன் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களே எந்த அரசியலையும் தீவிரமாக பேசாமல் வெறும் முதலமைச்சர் நாற்காலின்னு மட்டுமே திட்டம் போட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்படியான ஒரு அரசியல் சூழல்ல அண்ணன் திருமாவோட 2 சீட்டுன்னு ஏளனம் பேசுனீங்களா மடப்பசங்களா? அந்த 2 சீட்டு முதலமைச்சர் பதவியை வேணா ஓரம் போட்டு நிற்க வச்சிருக்கு, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்கு. தாவேகா 108 சீட்டு, அதிமுகவோட 47 சீட்டும், திமுகவோட 60 சீட்டும், 59 + தேமுதிக 1 60 சீட்டும் சேர்த்து அவங்களும் 107 சீட்டு வந்துடுறாங்க. 108 வந்துடுது. மீதி இருக்கிற இப்போ விஜய் எப்படி கூட்டணி அமைச்சாரோ, ஆட்சி அமைச்சாரோ, அந்த நபர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கிறது தான் ஆட்சி மாற்றமே. புரியுதா? எப்படி இவர் 2 சீட்டை வச்சு முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு யோசிக்கலாம். திமுக அதிமுகவோட எண்ணிக்கை சேர்ந்தா 107, தாவேக்கா ஆல்ரெடி 108 வச்சிருக்கு. விஜய் அவர்களோட ஒரு சீட்டை ராஜினாமா பண்ணால் அவரும் 107. மீதி இருக்கிற 10-11 சீட்டு யாருக்கு ஆதரவு தராங்களோ அவங்க தான் ஆட்சி. அப்பேற்பட்ட சூழல் இருந்தும் 2 கட்சியும் பொதுவான வேட்பாளராக ஒரு தலித் முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படின்னும், அது இருந்தால் ரொம்ப எளிமையாக மக்களை சமாளிக்கலாம், ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கிட்ட இருந்து பெரிய எதிர்வினையை சந்திக்காமல் இருக்கலாங்கிற ஒரு கால்குலேஷன் இருந்திருக்கும். எந்த தலைவரும் யோசிப்பாங்களே, ஒரு வரலாற்றில் முதலமைச்சர்னு பேர் வந்துருச்சியா, வரலாற்றில் எம்எல்ஏன்னு எழுதிட்டேயா, அமைச்சர்னு எழுதிட்டேயா, எல்லாரும் இயல்பாக பேசிக்கிறதானங்க. என் பேர் வரும்ல, முதலமைச்சர்னு எடுத்தால் என் பேர் வரும்ல, அமைச்சர்னு எடுத்தால் என் பேர் வரும்ல, இந்த ஆண்டில் இயல்பு தானே. அந்த இயல்புகளை தாண்டின ஒரு தியாக தலைவனாக அண்ணன் திருமா இருக்கார். எப்பேற்பட்ட விஷயம். கட்சிக்காரங்க அத்தனை பேரும் இன்னைய வரைக்கும் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. கட்சியில் இருக்கிற முன்கள தலைவர்கள் அத்தனை பேரும் ஏன் நம்ம இதில் இப்போ முதலமைச்சர் பதவி விட்டுருங்க, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா விட்டுருங்களேன், அமைச்சர் பதவி வாங்கலைங்க அவர். ஆனால் கட்சியில் உள்ள அத்தனை பேரும் அமைச்சர் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்வையும் கூட நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறது அதுதான். ஏன் நான் மக்கள் தீர்ப்பு, முதலமைச்சர் பதவிங்கிறது வந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அமையும். அமைச்சர் பதவி வாங்குறதுல என்ன சிக்கல் இருக்குது? ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த 2 உறுப்பினர்களை ஆதரவாக கொடுக்குறீங்க, அதற்காக ஒரு அமைச்சரவை இடம் பெறுறீங்க, அதில் ஒன்றும் பெரிய முரண்பாடுகளில் நம்ம பார்வையும் கூட அமைச்சரவையில் இடம் பெறலாம் அப்படிங்கிறதான். அதே தான் கட்சியினரும் வலியுறுத்துறாங்க. இருந்தாலும் இந்த பொது சமூகத்துக்கிட்ட இன்னும் நம்மளை பொதுவாக பார்க்குற ஒரு சிந்தனை ஏற்படலை அப்படிங்கிறதுனால, சமூகத்தில் ஒரு மாற்றம் நிகழலை அப்படிங்கிறதுனால எனக்கு முதல்வர் பதவி வேண்டாம் அப்படிங்கிறார். ஆட்சியில் அதிகாரம் பங்கை பற்றி நாங்கள் சிந்திச்சுட்டு இருக்கோம், அமைச்சரவையில் இடம் பிரிக்கிறத வரவேற்கிறோம். கட்சி தோழர்களும் அதை தான் சொல்கிறாங்க. பட் அப்படி கூட்டணி மாறுறதுங்கிறது வந்து நம்ம பாட்டுக்கு ஓகே இடம் பெறலான்னு சொல்கிற போகிற மாதிரி இல்லை. அது கட்சியோட ஒரு பெரிய ஒரு முடிவு. அது அவங்க தீர யோசித்து தான் எடுப்பாங்க, அதுக்கான நேரம் எடுத்துக்கணும். அதோட கூட கூட்டணி மாறும்போது, அமைச்சரவையில் இடம் பெறும்போது நம்ம தொடர்ச்சியாக இதையும் கூட சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்படி திமுக கூட்டணியில் இருக்கும்போது தலித் மக்களோட பிரச்சனைகள் அத்தனைக்கும் திருமாக்கிட்டேருந்து ரியாக்ஷன் எதிர்பார்க்குறதும், உடனடியாக திருமாவளவன் அந்த கட்சியை விட்டு கூட்டணி விட்டு வெளியே வரணும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி விட்டு வெளியே வரணும், அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் அந்த திருமா கிட்ட மைக்கு நீட்டினாங்களோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேள்வி. ஆனால் செயல்பட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு, செயல்படாமல் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடிக்கிட்டே தான் இருந்துச்சு, கடுமையாக காவல்துறை எடுத்து போராட்டுச்சு. மதுரையில் அந்த மீனாட்சின்னு நினைக்கிறேன், அந்த மாவட்ட ஆட்சியர்லாம்
வெளிப்படையாக சாதிய சிந்தனையோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒடுக்குமுறையோடு அணுகுனாங்க. அண்ணன் திருமா வரைக்கும் கண்டன குரலை பதிவு பண்ணாங்க. அத்தனை நெருக்கடிகள் இருந்துச்சு, இயங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் கூட்டணி எதிர்கட்சிகள் வந்து அண்ணன் திருமா கிட்ட தான், பத்திரிகையாளர்கள் வந்து அண்ணன் திருமா கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. அதே போல தான் நாளைக்கு தாவேக அரசில் இடம்பெறும் போதும் கூட தாவேக அரசு செய்யக்கூடிய இல்லது நிகழக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் நிகழலாம் அப்படின்னு சொல்கிறோம். எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும், எந்த தலித் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளுக்கும், ஆணவ கொலைகளுக்கும், சாதிய வன்முறைகளுக்கும் அண்ணன் திருமாவளவன் கிட்ட தான் கேள்வி எழுப்பப்படும். அமைச்சரவையிலிருந்து உறுதியான நடவடிக்கை எடுக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரிக்டாக தடுத்துட முடியாது. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் நிகழத்தான் செய்யும். ஸோ இந்த மாதிரியான சமூகத்தில் எதிர்வினைகள் இருக்கும். எல்லாத்தையும் விடுதலை சிறுத்தைகளோட கணக்கில் நிறைய பேரில் எழுதுங்கோ, ஓட்டேரி நிறைய பேரில் எழுதுங்கோன்னு எழுத முயற்சி பண்ணும் இந்த சமூகமும் ஊடகமும், என் தாவேக்காவும் கூட சேர்ந்துக்கிட்டு. ஸோ அவங்களோட நெகட்டிவிட்டியெல்லாம் தூக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோளில் சுமக்கிற மாதிரி இருக்கும். இதையெல்லாம் சேர்த்து சிந்திச்சு எடுக்கணும். இதை எல்லாத்தையும் தாண்டி இந்திய அரசியல் சூழலில், தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் இப்பேற்பட்ட வாய்ப்பை வேண்டான்னு இடக்கையால் மறுத்த ஒரு தலைவன் அண்ணன் திருமான்னு நம்ம காலம் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கோம்.